வணக்கம், நான் ராஜேஷ் சுப்பு பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவில் பித்ரு தோஷமும் அதுக்குள்ள பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே பித்ரு தோஷத்தை பற்றி நான் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன். அதற்கு பரிகாரம் நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதற்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். பொதுவாக இந்த பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது ஒரு மோசமான தோஷம். அதுக்கு பரிகாரமாக திதி கொடுக்கறத தான் எல்லாருமே செய்கிறாங்க. பொதுவாக அந்த திதி கொடுக்கறது அப்படிங்கிறது இறந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த திதியை கொடுக்குற பழக்கம் உண்டு. அதாவது ஒரு பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னா அந்த பித்ரு தோஷம் இருக்கிறவங்களுடைய ஆத்மாவில் ஒரு ஆத்மா இல்லை பல ஆத்மாக்கள் பின்தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கு பித்ரு தோஷம் இருந்தது அப்படின்னா அந்த பித்ரு தோஷத்தோட அவங்க இருக்கிற ஆத்மாவோட இன்னொரு ஆத்மாக்கள் அவங்கள துரத்துது. அந்த துரத்துறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறாங்க. நம்ம அனுபவத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. பித்ருதோஷம் பிடிச்ச ஆட்களோட நிறைய பேரை நம்ம சந்தித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் அந்த குறிப்பிட்ட மாதிரி ஒரு ஆத்மாக்கள் பின்னாடி சுற்றுது அப்படிங்கிறது நல்லாவே நம்மளுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். அது ஆன்மீகத்தில் இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக எல்லாருக்குமே அது புலப்படும். இந்த மாதிரி ஒரு ஆத்மாக்கள் அது இருக்குது, அதனால தான் அந்த பிரச்சனை அவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லாவே தெரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்போ அந்த பித்ரு தோஷத்தில் உள்ளவங்களை போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பரிகாரம் அப்படின்னா ஒன்று ராமேஸ்வரத்தில் போய் திதி கொடுங்க, இல்லைனா காசியில் போய் திதி கொடுங்க. இந்த மாதிரியான திதி கொடுக்குற வேலைகளை தான் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, திதி கொடுக்குறது ஒரு தவறான விஷயம் இல்லை. ஆனால் அவங்கள தொடர்கிற அந்த ஆத்மாக்களை போக்குறதுக்குள்ள வழிகளை ஒருத்தவங்க மேற்கொள்ளணும். அப்படி மேற்கொள்கிறதுக்கு நீங்கள் போய் பேய் ஓட்டுறது, இந்த ஆத்மா ஓட்டுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய வேண்டியதில்லை. அதற்கு ஒரு பரிகாரமாக என்ன அப்படின்னா அந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிகாரத்தை சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி, அதாவது கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற திருவிடைமருதூரில் அந்த மகாலிங்க சுவாமி கோயில் இருக்குது. அந்த கோயிலில் போயிட்டு அந்த சுவாமியை தரிசனம் பண்ணால் அவங்களுக்குள்ள பிடிச்ச ஆத்மா அவங்கள விட்டு வெளில போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி வெளில போகுது அப்படின்னா இதே அந்த கதையை நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கதையிலே சொல்லியிருக்காங்க. பாண்டிய மன்னனுக்கு ஒரு பிராமணரை குன்னுட்டார். அந்த பிராமண ஆத்மா அவரை பின்தொடர்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தது. அதனால் அந்த கும்பகோணம் பக்கத்தில் இருக்க திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியை தரிசனம் பண்ணிட்டா அந்த ஆத்மா அவரோட போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில் இருக்கும். அது உண்மையான ஒரு விஷயந்தான். அதாவது அந்த கோயிலில் கிழக்கு கோபுரமாக நம்ம நுழைஞ்சி அந்த மகாலிங்க சுவாமியையும் அந்த அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு மேற்கு புறமாக போயிட்டோம் அப்படின்னா அந்த ஆத்மாக்கள் அப்படியே வெளியிலே நின்றுடும், உள்ளுக்குள்ளே வராது அப்படிங்கிறது தான் அந்த கோயிலோட ஐதீகம். அது இன்றளவும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது பிரம்மஹத்தி தோஷத்தையும் நம்ம அதில் சொல்லி ஆகணும். அந்த பிரம்மஹத்தி தோஷம்னா இப்போ ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சது அப்படின்னு சொல்லுவோம். ராமர் போர் தொடுத்து அவர் சண்டை போடும் போது நிறைய சரீரத்துக்கு பிரச்சனை பண்ணார். அப்போ சரீரம் அவர் போர் பார்க்கும் போது நிறையா அந்த இறந்தவங்களுக்கு அந்த சரீரத்தினால அவங்களுக்கு பிரம்மனால் படைக்கப்பட்ட அந்த தோஷம் வந்தது. அதுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அங்கேயே ராமேஸ்வரத்திலே ஒரு லிங்கத்தை பிடிச்சி அந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டார். அப்போ அந்த பிரம்மஹத்தி தோஷம் அதோடு போயிட்டு. ஆனால் திருவிடைமருதூர்லேயும் அந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கு பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா அந்த பித்ரு தோஷமும் சரி பிரம்மஹத்தி தோஷமும் ரெண்டும் அண்ணன் தம்பி மாதிரி தான் செயல்படும். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் திதி கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலில் கிழக்கு கோபுரமாக உள்ள போயிட்டு அந்த மகாலிங்க சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு மேற்கு புறமாக உள்ள வாயில் வழியாக வெளில வந்துட்டோம்னா அந்த பித்ரு தோஷத்தில் உள்ள ஒரு ஆத்மா பிடிபட்டிருக்கு, இல்லை பல ஆத்மாக்கள் இருக்கலாம், இருந்தது அப்படின்னா அது உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு உருவாயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம். அது ஒரு நீங்கள் செஞ்சுட்டு ஒரு 30 நாள்லேயும் நடக்கலாம், 48 நாள் இல்லை 108 நாளில் கூட நடக்கலாம். கண்டிப்பாக நல்ல பலன் அதில் கிடைக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில்
ராமேஸ்வரத்தில் தான் நான் போய் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திலாஹோமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் செய்ய வேணும்னு தேவையில்லை. இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும். இதை செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பித்ரு தோஷத்தில் உள்ள இந்த ஆத்மாக்களால் வர்ற பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து போயிடும். இல்லை இந்த வழிபாடு வந்து செய்ய முடியலை அப்படின்னா நவசண்டி யாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதாவது 9 அம்மனுக்கு வந்து யாகம் வந்து செய்வாங்க. அந்த 9 அம்மனுக்கு உள்ளது தான் நவசண்டி யாகம். அந்த நவசண்டி யாகத்தை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பித்ருதோஷத்துலேருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கிடலாம். இது வந்து நீங்கள் வந்து உடனே செஞ்சிடணும். அதாவது பித்ருதோஷம் அப்படின்னு வந்திருந்ததே ஜாதகத்தில் இருந்ததுன்னா உடனே நேரத்துக்கு கும்போணம் போயிட்டு திருவிடைமருதூரில் போயிட்டு அந்த சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கு பிறகு அந்த உங்களோட தொந்தரவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்பை வந்து நீங்கள் அனுபவத்திலே வந்து நீங்கள் வந்து உணரலாம். இல்லை மேலும் நீங்கள் உங்களுக்கு ஒரு தகவல் தேவைப்படுதுன்னா என்னை வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை வச்சு இதுக்குள்ள வழிகளை வந்து நம்ம சொல்லலாம். அதாவது இதே தான், இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதை தான் நம்மளும் சொல்ல போகிறோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். நமது வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.